அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். புத்தகங்களை போடுகிறார்கள், எழுதுகிறார்கள். விழுந்த வலியோடு சொன்னார், தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகள் இன்றைக்கு பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. தமிழ்நாட்டின் பிஜேபி காலூன்ற விடாமல் தடுப்பதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு நகத்தானது. ஏன் என்றால் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. எது அம்பேத்கர் கருத்தியன் என்கிற புரிதல் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை விட தற்காலிகமான வளர்ச்சிக்காக, தற்காலிகமான புகழுக்காக, தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வைவி விட முடியாது, நழுவி விட முடியாது. அது எம்எல்ஏ போதாது, அது 10 மாறணும் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது? 4 10 ஆகிவிட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா? 2 எம்பிக்கள் போதாது, அது 5 எம்பிக்களாக வேண்டாமா? 2 2ஆக இருந்தாலும் அது 5ஆக மாறினாலும் ஒரே இம்பாக்ட் தான். ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது. தனிநபர்கள் அதிகாரம் பெறுவதென்பதல்ல, பதவி பெறுவதென்பதல்ல. சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தாக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அதுதான். அவர் மட்டும் கான்ஸ்டிடியூஷனை எழுதாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணில் செக்யூலரிசம் என்பதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். போதே இந்த தேசத்திற்கான அரச மதத்தை அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். எழுதுகிற போதே இந்த தேசம் ஒரு மதம் சார்ந்த தேசம் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பார்கள். காலம் தந்த கொடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சுவனில் பிறந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் முன்னால பிறந்திருந்து காலமாகி இருந்தால், அல்லது நம்மை போல பின்னால் பிறந்திருந்து அந்த வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால், இந்த நாடு ஏற்கனவே சங்பரிவார்கள் விரும்பியதை போல கட்டமைக்கப்பட்டிருக்கும், உயிரினாக்கம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தை ஒரு சங்கி எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும், ஒரு சாவர்கரைட் எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அளப்பரிய வாய்ப்பை பெற்றதன் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை நீர்த்து போதை செய்கிற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை அறியாமலேயே நாம் அவர்களையும் இன்றைக்கு நம்பக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இதுதான் நடக்கிறது. பெரியாரை நேரடியாக அவர்கள் எதிரி என்று அடையாளம் காட்ட முடிகிறது. அம்பேத்கரை எப்படி அவர்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை, நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. பெரியாரை எதிரியன்றி காட்டுகிற அந்த அணுகுமுறை சரி. அம்பேத்கரை தங்களுடைய மதிப்புக்குரியவர் என்று காட்டுவது ஆபத்தானது. அம்பேத்கரை விரும்பி செரிக்க பார்க்கிறார்கள். இதை தடுப்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற முக்கியமான சவால். அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு அதிகம் பேசுகிறவர்கள் வலதுசாரிகள் சொன்னார் பாருங்க. திரு ஆனந்த் தெல்தும்படி அவர்கள் சொன்னார், ஏன் பிஜேபிக்கு இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள்? இந்த மக்களுடைய எமோஷனல் பாண்ட் என்னங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் அந்த பல்ஸை பிடிச்சி வச்சிருக்கிறாரு, அந்த வீக்னஸை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றார், அம்பேத்கர் என்னுடைய கடவுள்ங்கிறார். காரு மோடி, பாபா சாஹிப் இஸ் மை காட். பிரதமர் மோடி சொல்லுகிறார். இந்த மக்கள் அதை நம்பி ஏமாந்து போகிறார்கள். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்துவிடக்கூடாது. இந்தியாவிலும் விரவி பரவ வேண்டிய தேவை இருக்கிறது. எலெக்ஷன்லாம் மறந்துருக்க தேவையில்லை. எலெக்ஷனில் கூட்டணியில் இருக்கணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், அதல்ல பிரச்சனை. அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது. ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம், அது செகண்டரி தானாலும் கூட நம்ம எலெக்ஷனை சந்திச்சாகணும், கூட்டணியில் தொடர்ந்தாகணும் போது அதுலேயும் நம்ம தெளிவாக இருந்தாகணும். அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சம்பதாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் நினைப்பதை போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்ன முடிவு எடுக்கல? ஏன் என்ன கருத்து சொல்லலை? உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த போராசையும் இல்லை.
அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயையே இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது. ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க ஆலோசனை. நாங்கள் 100 விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்கள். எங்களுக்கு அவர் கமாடிட்டி கிடையாது. எங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன். அதில் ஒரு கருத்தியல் அடையாளம். அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களின் ஒன்று. அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது. யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது. அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது. அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடு தான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள், பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதை போல குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் தயவு செல்லவில்லை. அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றம் நேர்த்திக்கு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கையை எப்போது நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியின் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை. நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம், துணிவோடு இருக்கிறோம், உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்டுமுடி அவர்கள் சொன்னது போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் பௌத்தம் பற்றி சொன்னாரு, பௌத்தத்தை பற்றி விசிக்க என்ன நிலைப்பாடு. அதுக்குள்ளேயும் பெரிய ட்ராப் இருக்கு, நிறைய வலைகள் இருக்கு. அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல, அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல. அது கவனமாக இருக்க வேண்டும். அதாய்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மலையானா என்கிற பெயரில் புத்தான் ஈஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய கோபை எழுந்தது. இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல, பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன. அது போதுன்னு எடுத்துக்கிறாங்க இல்லையா. இப்போ புதுசாக ஒருத்தர் உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போறதை யாராவது கிறிஸ்டியானிட்டில் எழுதுவாங்களா? ஏற்கனவே பைபிள் இருக்கு. புதுசாக ஒருத்தர் நான் குரான் எழுத போறேன்னு யாராவது எழுதுவாங்களா? ஏற்கனவே குரான் இருக்கு. பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது, டெக்ஸ்ட் இருக்கும்போது, அதற்கான தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர்கள் புத்தான் ஈஸ் தம்மா என்று ஒரு புதிய நூலை எழுத வேண்டும்? அந்த நூலை எழுதி முடித்த 3வது நாள் உறக்கத்திலேயே அவர் இறந்து போனார். அந்த வயசுல அவரது உடல் நலிவுல எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற விரி இருந்திருந்தால், எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்தியம் இருந்திருந்தால், நாம் சும்மா இந்த சமூகத்தை விட்டு போய்விடக்கூடாது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார். நம்ம தான் தலை வரிச்சுன்னா ஐயான்னு போய் முடங்கிடுறோம், சுருங்கிடுறோம். ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மால. ஆனால் ஒரு நூல், அது என்ன எப்படிப்பட்ட நூல்? எதை சும்மா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஜாயிண்டர் இல்லை. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது. இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன், ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அது சாதாரணமானது. அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது. அது ஒரு விளக்கம். ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், ஒரு கேள்விக்கு ஒரு பதில், ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு. ஆனால் புத்தான் ஈஸ் தம்மா என்பது அப்படிப்பட்டதல்ல. ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பதில் அல்ல, எதிர்வினை அல்ல. அது காலத்துக்கு இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புனித நூலாக அமைய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட ஒரு நூல். எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தளத்தில் ஆழ்ந்த அறிவு இருந்திருக்கும் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று. தத்துவார்த்த தளத்தில் சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு அதை வச்சு இன்னொரு புத்தகம் எழுதுறதுங்கிறது அல்ல.
காலம் காலமாக இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை பள்ளிகள். இந்துத்துவம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, பௌத்தம் ஆதி பௌத்தம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வீக குடி இளங்குடி மக்களின் கலாச்சாரம் என்ன, வாழ்வியல் தத்துவங்கள் என்ன, அது பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன, அவையெல்லாம் எந்த பின்னணியில் உருவாயின, அப்படி உருவான எத்தனையோ சடங்குகள் காணாமல் போயின, இன்றைக்கு நீடிக்கிற சடங்குகள் என்ன என்ன, எவை எவை, இவை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாமல் அப்படி ஒரு நூலை எழுத முடியாது. எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை நீக்க வேண்டும், அடிமையிற்று உவலுகிற சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அவர் சிந்தித்திருந்தால் இந்த நூலை படைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கிற அருங்கொடையாக இருக்கிற புத்தரும் அவரது தம்மமும் என்கிற அந்த பங்களிப்பில் நாம் கவனம் செலுத்துவோம். அவற்றை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் உறுதியாக நிற்போம்.